10 வருஷமா எம்எல்ஏவா இருந்து என்ன செஞ்சாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அப்படிங்கிற அந்த விமர்சனம் வருதுல்ல, அதுக்கு என்ன பதில் சார்? அதாவது நான் சொல்லுங்க, நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வரும்போது ஒரு எடிட்டர் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா வேட்பாளர் அறிவிப்பு வந்தபோது என் டிகிரி எல்லாம் போட்டிருந்தாங்க, என் பேர் போட்டு இந்த டிகிரி இந்த டிகிரி. அப்போ அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, சார் நான் 16 வருஷமாக நான் அரசியல் கவர் பண்ணிகிட்ருக்கேன், இந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் வாங்கின வேட்பாளர் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மேடம் அது எந்த அளவுக்கு அது தேவை அரசியலுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பெருந்தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர், காமராஜர்லாம் அந்த அளவுக்கு பள்ளியில் படிக்கல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிக்கு முதல் ஒரு திறன், ஒரு ஒரு அடையாளம், குணம், அதாவது மக்கள் நலன் மேல் அக்கறை வைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். முதல் ரொம்ப ஒரு அந்த மனப்பான்மை இருக்கணும். இரண்டாவது, ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையில் செய்யணும். நான் சமூக நீதிக்காக செய்கிறேன், நான் பொருளாதார வளர்ச்சிக்காக செய்கிறேன், இல்லை பிஜேபி எடுத்துக்கிட்டு நான் ஹிந்துத்துவாக்காக செய்கிறேன், ஏதோ ஒரு அடிப்படை கொள்கை இருக்கணும். மூணாவது, அந்த ஏரியாவோட நல்ல உறவு இருக்கணும். அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், மக்களோடு வாழ், அப்போ தான் உனக்கு தெரிய வரும் என்னன்னு. ஸோ இது இருக்கிறதுலே முக்கிய குணம். அதுக்கு மேல் சொன்னால் நான் இன்னும் 3 திறன் சொல்வேன். ஒன்று, நீங்கள் எவ்வளோ நேரம் செலுத்துறீங்க இந்த கவனத்தில். முழு நேரம் அரசியல்வாதினா அது வேறு, பங்கு நேரம் அரசியல்வாதினா அது வேறு. இரண்டாவது, உங்களுக்கு சுயம்பா என்ன திறன் இருக்குது. இப்போ நான் பொறியாளரா, இல்லை நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, நான் ஒரு நிதியாளரா, இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதோட முக்கியம், உங்களுக்கு என்ன கூட்டு சக்தி இருக்குது, என்ன உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, இல்லை நீங்கள் மாபெரும் கட்சியில் இருக்கீங்களா, அதில் பெரிய ஒரு வரலாறு இருக்கும், அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் இருக்கும், பல வட்ட செயலர் இருப்பாங்க, பல நிர்வாகிகள் இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்ப வரலாறுனால் எனக்கு நல்ல உறவுகள் இருக்குது, நான் ஃபோன் அடித்தா காலேஜில் அட்மிஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு உதவிக்கோ கோயிலில் ஏதோ பண்ணுறதுக்கோ, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா மொத்தமே நான் 15 கோடி ரூபா தான் தொகுதி மேம்பாட்டு நிதி. 12 கோடி ரூபாய்க்கு நான் சிஎஸ்ஆர் வாங்கி என் தொகுதியில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பெரிய எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி பெரிய பேங்க்கோட சிஇஓஸ், சேர்மன்ஸ், குளோபல் லெவலில் பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோடைய சேர்மன், சிஇஓஸ் எனக்கு தெரியும். அதனால் இங்கே நிறைய பண்ணுறாங்க. அவங்களுடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பணத்தை வச்சோ இல்லை வேறு வகையிலையோ இங்கே. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு நல்ல குணம், திறன், கெப்பாசிட்டி.